ஹலோ ஒன் வெல்கம் ராஜி. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறோம்னா கருப்பு இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி இட்ஸ் ரிவ்யூ கூட நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அதே நைட் மிட் நைட் வந்துட்டு நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கண்டிப்பாக பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்துட்டு கருப்பு ரிலீஸ் ஆகி ஒரு மாசம் ஆகி ஓடிடிலே வந்துருச்சு. விச் இஸ் வந்து அமேசான் பிரைம் வீடியோவில் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் பிரைம் வீடியோ வெர்ஷன் ஆஃப் மூவி ரிவ்யூ. ஸோ இப்போ அவைலபிளாக இருக்கு. யாரும் ஒன்று பார்க்கலையோ வந்துட்டு தேட்டரில் பார்க்காதவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஓடிடிஸும் பார்க்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ பார்த்ததுக்கப்புறம் உங்க தாச விஷயத்தில் ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேர் தேட்டரில் போய் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருங்க, இந்த படத்தை எத்தனை வாட்டி தேட்டரில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு எப்படி இருந்துச்சு, ஓகே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த ரிவ்யூ வந்துட்டு ரிவ்யூ இருக்குல்ல. ஸோ முதல்ல ஒரு ரிவ்யூல வந்துட்டு மேலோட்டமா சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்புறம் இப்போ வந்துட்டு இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுனால ஓடிடியில் ஆக்சுவலி ஒரு தடவை தான் பார்த்தேன் தேட்டரில் போய். இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹவுஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு டைம் கிடைக்கல. ஃப்ரீயா இருக்கிறப்போ, அதாவது சீட்டுலாம் இருக்கிறப்போ, டிக்கெட் இருக்கிறப்போ எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ படத்தையே எடுத்துட்டேங்க தேட்டர்ல இருந்து. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி தான் என்னால் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லாத விஷயத்தையும் நான் இதில் சொல்றேன். ஓகேவா? ஸோ அப்புறம் வந்துட்டு இப்போ ஓடிடியில் பார்த்தேன். ஓகேவா? ரிலீஸ் ஆகி 4 நாளாவது 4 நாளும் உட்காந்து பார்த்தேன். அது முழு படத்தை பார்க்கல. அதாவது லைக் முழு படத்தையும் பார்த்தேன். அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் முழு படத்தை ஒரு வாட்டி முழு படத்தை பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தந்த அந்த ஒரு ஆர்ஜே பாலாஜி சொன்னால லைக் ஒரு 10 minutes ஒன்ஸ் வந்துட்டு ஒரு ஹைப்பான விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்தந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா படமே மொத்த படமே படமா இல்லை. ஓகேவா? லைக் ஒரு ஹோல் ஃபிலிமா இல்ல, ஓகே, ஹோல் மூவியா இல்ல, லைக் வந்து சீன் பை சீனா தான் இருக்கு. நான் அப்படிதான் ஃபீல் பண்ணேன். ஓகே, தேட்டர்ல பார்க்கும்போதும் சரி, இந்த ஓடிடில பார்க்கும்போதும் சரி, அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஒரு படமா பார்த்தா கூட ஒரு மாதிரி என்னென்ன தனித்தனியா நடக்கிற மாதிரி இருக்கு, அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. ஓகேவா? அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. பட் ஒரு படமா லைக் ஒரு கதையில நகர மாதிரி அந்த மாதிரி எதுவுமே இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகல. லைக் ஒரே கதைக்குள்ளதான் இது நகருங்க, அப்படி இல்லை. சீன் பை சீன் அப்படிதான் இருக்கு எனக்கு ஆனஸ்ட்லி சொல்ல போனா. ஓகே, ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால இதில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் சொல்லாத விஷயத்த. ஸோ தேட்டரில் வந்துட்டு நான் என்னோட ஃபேமிலி கூட தான் போய் பார்த்தேன். என்னோட அப்பா அம்மா கூட தான் பார்த்தேன். டோட்டல் 3 பேர் தான் போய் பார்த்தோம். அண்ட் வந்துட்டு எங்கள் தேட்டரில் இந்த வந்துட்டு ஹைப்பு கத்துறது, இந்த பாப்கார்ன் அதெல்லாம் எடுத்து வீசுறது, உட்காந்து நின்றுக்கிட்டு ஆடுறது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகேவா? காமெடிக்கு ஒரு 2-3 இடத்துல சிரிச்சாங்க, மற்றபடி இல்லை. எந்த இடம் தெரியுமா? நம்ம ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு இந்த கோர்ட் ரூம்ல வந்துட்டு அவர் வந்துட்டு பொய் சொல்ல முடியாம, லைக் அவருக்கே அறியாம, அவருக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாம வந்துட்டு உண்மையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஓகேவா? அந்த சீன் வந்துட்டு உண்மையில நல்லா இருக்கும். அதுதான் உண்மையிலேயே ஆர்ஜே பாலாஜி திங்ஸ். ஓகேவா? லைக் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, வாயை டெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஊர்ல நாங்க வாத்தியாரு அப்புறம் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு பாடுவாரா. ஸோ அந்த சீன் இருக்குல்ல, அதுக்கு நல்லா சிரிச்சாங்க. அண்ட் இவ்வளவு சீன் தான். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் சீன் இருக்கு, எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஓகேவா? லைக் அவரோட திங்ஸ் தான். ஓகேவா? இது மொத கருப்பு என்ட்ரி ஆகும் போது அந்த அந்த என்னது அந்த நாங்க 4 பேருக்கு வந்து கொஞ்சம் பாட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆர்ஜே பாலாஜி கருப்பும் வந்துட்டு 2 பேரும் பேசுறப்போ வந்துட்டு அவர் நம்ம சூர்யா சார் சொல்லுவார்ல, நான் என் பேர் கருப்பு, வேட்டை கருப்பு, அப்ப என் பேர் சிவன், விக்னேஷ் சிவன், அந்த சீன் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் சிரிச்சாங்க. ஓகேவா? மற்றபடி எதுக்குமே வந்துட்டு பெருசா சிரிக்கல, அவ்வளவுதான் இருந்துச்சு. ஓகேவா? லைட்டா. அண்ட் வந்துட்டு நான் அப்பா அம்மா கூட பார்க்கும்போது ஓகே 2.5 மணி நேரம் ஒரு படம். ஓகேவா? 2 hours 30 minutes ஒரு படம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இந்த ஓப்பனிங் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் போக எப்போ வந்துட்டு கருப்புசாமி வராரோ, வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு அவருக்கு வந்துட்டு கருப்புசாமி வந்துட்டு ஈகோ ட்ரிகர் ஆச்சு. சரி நான் வரேன், வந்த கோட்டு ப்ரொசீஜர் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்சை ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராமிஸ், அதாவது வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு மனுஷன் சாமி கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாரான். சாமி வந்துட்டு மனுஷனுக்கு ப்ராமிஸ் கொடுத்தனால, வாக்கு கொடுத்தனால, அதாவது ப்ராமிஸ் கொடுத்தனால பவர் யூஸ் பண்ண மாட்டேன்னு கொடுத்தனால சாமி பவர் யூஸ் பண்ணலையா. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு இது நம்ம இல்ல இங்க எனக்கு பவர் இல்லை இது சொல்லும் போது அப்படியே ஒரு மாதிரி இதாச்சு. லைக் என்னடா அது சாமி இப்படி பேசிக்கிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு கதை வந்துட்டு எங்கெங்கயோ போகுது, சம்மந்தம் இல்லாம எங்க இந்த லியோ சீனை ஏன்டா எங்க கொடுத்தீங்க அப்படிலாம் போகுது. ஓகேவா? அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. என்னடா அது ஏன் தேவையில்லாம வருது அப்படின்னு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட கேட்கும் போது என்ன இப்படி வளவலன்னு ஓடிக்கிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் எங்க அப்பா கேட்கும்போது எந்த சம்மந்தமே இல்லாம எங்கெங்கேயும் வருது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல இருக்கிற உலகத்துல இருந்து வந்துட்டு வேற உலகத்துல அப்சைட் டவுன்ல இருந்து கருப்புசாமி வராது அப்படின்னு காமிச்சிட்டு இருந்தாங்க. அது எங்க அப்பா அம்மாக்கும் எனக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ லைக் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே வந்துட்டு ஒரு மாதிரி லைக்
ஒரு மாதிரி எப்படி சொல்றது, லைக் என்னடா இது இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படி இருந்துச்சு. ஓகே, பிஜிஎம் மியூசிக்கு நல்லா இருந்துச்சு, ஹைப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வல் சீனு, பைக்ல இருந்து குதிரையா மாறிடுது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு லிட்டரலி வந்துட்டு அந்த செயினை தூக்கிட்டு வரல, ஓப்பனிங்ல வந்துட்டு ஒரு கனவு மாதிரி காமிப்பாங்க. சூர்யா சார் வருது, ஓகே, கருப்பு சாமி வருது, லைக் செயினை தூக்கி வீசி குதிரையில வருவாரு. குதிரை வந்து நெருப்பால இருக்கும், ஓகே, குதிரை நெருப்பா இருக்கும். வரும்போது அந்த செயினை தூக்கி வீசி லைக் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த சீன்ல இது என்ன அந்த நெருப்பு மனசன் கோஸ்ட் ரைடர் மாதிரி இருக்கு அப்படின்னு எங்க அம்மா சொல்றாங்க. எங்க அம்மாவே ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. அப்படி இருந்துச்சு, ஓகேவா. இந்த மாதிரி பல ரெஃபரன்சஸ் இருந்துச்சு. லைக் அதுக்கப்புறம் என்னோட சாமி இப்படி காமிச்சிருக்கீங்க அப்படிதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணுறப்போ இந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு ஆல்ரெடி கட் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டாங்க, ஓகேவா. ஸோ பார்க்குறப்போ வந்துட்டு பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கே அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு, செம்மையா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. எனக்கு உண்மையிலே தோணுச்சு. அதுக்கப்புறம் தியேட்டர்ல பார்க்கும்போது கடைசி 10 நிமிஷம் எனக்கு எங்க அம்மா அப்பாவுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, ஓகேவா. ஸோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்து செம்மையா என்ஜாய் பண்ணாங்க அந்த கடைசி 10 மினிட்ஸ், ஓகேவா. எப்படி வந்துட்டு இந்த மார்வல் படத்துல வந்துட்டு ரீசெண்டா 2025 போன வருஷம் வந்துட்டு தி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்துட்டு வெளியே வந்துச்சுல, அந்த கடைசி 5 செகண்ட்ஸ்க்கான போஸ்ட் கிரெடிட் சீனை பாக்குறதுக்காக 2 மணி நேரம் உட்காந்து படத்தை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்காகவே இந்த படத்தை கடைசி 10 நிமிஷம் இந்த ஹைப்புக்காக ஒரு அந்த சாமி ஆட்டத்தை பார்க்கறதுக்காக 2 மணி நேரம் 20 நிமிஷத்தை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் படத்தை, ஓகேவா. ஸோ அப்படிதான் இருந்துச்சு. அந்த கடைசி 10 நிமிஷம் பிடிக்க வச்சிருச்சு படத்தை. அது செம்மையா இருந்துச்சு, செம்மையா மேக் பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ ரீசெண்டாக தான் இந்த சூர்யா சார் அந்த சக்சஸ் மீட்ல பேசும்போது வந்துட்டு அந்த கடைசி 10 நிமிஷம் சீனை வந்துட்டு படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் 5 months கழிச்சு எடுத்திருக்காங்களாம். ஆக்சுவலி அவர் வந்து அந்த விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படத்தோட கெட்டப்ல இருந்தாராம், லைக் கிளீன் ட்ரிம் பண்ணி இருந்தாராம். ஸோ அதில் தான் அந்த மேக்கப் சீனா அந்த பிடி சீன்லாம் பார்த்தேன், ஓகே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே எனர்ஜி சூர்யா சார், ஓகே, வேற படத்துக்கு போயிட்டோம்னா இப்போ திரும்ப 5 மாசம் கழிச்சு வரும்போது அதே எனர்ஜி இருக்கு, சூப்பருங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபேமிலியோட எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் தேட்டரில் பார்க்குறப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் ஃபீல் ஆகுச்சு, என்ஜாய் பண்ண என்னோட கருப்பு சாமி எப்படி காமிச்சு வச்சிருக்கீங்க அப்படி ஃபீல் ஆச்சு. இப்போ நான் ஓடிடியில் பார்க்கும்போது ஃபேமிலி கூட தான் உட்காந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோனில் வந்துட்டு இந்த ஸ்கூல் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். எந்தெந்த சீன்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு பிடிச்ச சீன்ஸு, ஹைப்பான சீன்ஸ்லாம் வந்துட்டு ஓட்டி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பார்க்குறப்ப வந்துட்டு என்ன தோணுச்சுன்னா, லைக் நம்ம ஒரு லிஸ்டே வச்சிருக்கேன் எந்தெந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஓப்பனிங்லேருந்து அந்த மாதிரி ஆரம்பிப்போமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம சூர்யா சாரோட டைட்டில் கார்டு, ஓகேவா, த ஒன்னு போட்டு, ஓகேவா. அதுக்கப்புறம் அவரோட அது நடிச்ச கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு குட்டி குட்டி அந்த அனிமேஷன்ல வந்துட்டு லைக் பாஞ்சு ஓடுற மாதிரி வச்சிருந்தாங்க, எல்லா கேரக்டர்ஸும் இருந்துச்சு. இல்லை ஓப்பனிங்லேயே வந்துட்டு அந்த சூர்யா சார் இந்த படத்தோட கெட்டப்ல இருந்து கண்ணை மூடி திறக்கிற மாதிரி ஒரு ஸ்பாக் வர மாதிரி திறந்து, அதுக்கப்புறம் த ஒன் எல்லா கேரக்டர்ஸும் பாஞ்சு ஓடுற மாதிரி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் சூர்யான்னு அவர் பேர் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பிஜிஎம்லாம் போட்டு அது செமையா பண்ணியிருந்தாங்க. அந்த ஓப்பனிங் ஒரு 5 seconds தான் இருக்கும், ஓகேவா, பண்ணியிருந்தாங்க, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம ஆர்ஜேபியோட டைட்டில் கார்டு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் வந்து நம்ம மாறன் வந்துட்டு நம்ம இந்திரன் சார் கிட்ட அவரோட நேம் கார்டை கொடுக்கும் போது, ஆர்ஜேபி பேபி கண்ணோட நேம் கார்டை கொடுக்கும் போது அதில் கியூஆர் கோட் இருக்கும், ஓகேவா. அந்த கியூஆர் கோட் வந்துட்டு லைக் வந்து அனிமேட் பண்ணி அவங்க வந்துட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு வரும். அது ஒரு 3 seconds தான் இருக்கும். அது சூப்பரா பண்ணியிருந்தாங்க. உண்மையில இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கா ஓடிக்கிருக்கு அந்த செம்மையான ஒரு பீக்கான இன்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ ஐயா அது உண்மையிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு அப்படி தாங்க இருந்துச்சு தேட்டரில் பார்க்கும்போது. ஸோ திரும்ப பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த கியூஆர் கோடை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம். அந்த ஃபாண்ட்லாம் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சு பெட்டரா பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இதே போதும், நல்லா இருக்கு, ஓகேவா. ஆர்ஜிபிக்கு சிம்பிளா, பட் அந்த மியூசிக் போட்டு நாங்க 4 பேரோட பிஜிஎம் யூஸ் பண்ணி மியூசிக்கை போட்டு நல்லா இருந்துச்சு, ஓகேவா, சூப்பரா இருந்துச்சு. அந்த கியூஆர் கோடு அவர் பேரா மாறிடுது, அந்த டிரான்சாக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கருப்பு டைட்டில், ஓகேவா, கருப்பு படத்தோட டைட்டில், ஓகே. சாமியார் வந்து இந்திரன் சார் கிட்ட வந்து சொல்லும் போது சாதாரண கருப்பு சாமியில வேட்ட கருப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த சிலைக்கு ஒரு ஃபோக்கஸ் போய் அதுக்கப்புறம் அருவாலேருந்து நம்ம கருப்புன்னு சொல்லிட்டு மொளகாலே அந்த பேரை வந்துட்டு அந்த பேரை ஃபார்ம் பண்ற மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு போட்டு பிஜிஎம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு இன்டர்வல் டைட்டில் கார்டு, ஓகேவா, இன்டர்வல் கார்டு வந்துட்டு அதுவுமே சூப்பரா இருந்துச்சு. அந்த குதிரையிலேருந்து பாஞ்சு ஓடுறதா இருக்கட்டும், ஓகேவா. ஸோ அது பைக்லேருந்து குதிரை டிரான்ஸ்லேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இழுத்துட்டு போயிட்டு அவர் குதிரையை தூக்கி கத்தி
ஓகேவா, கத்தி அங்கிருந்து பிஜிஎம் வருது. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பாக்குற வெர்ஷன் வந்துட்டு மை மை காட் விசஸ் மை லாட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து வேற ரீஜன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியால தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு காட் மூட் பிகின்ஸ் அப்படிதான் வந்துட்டு போட்டிருக்காங்க நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு நான் நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தேன். பிரைம் வீடியோல தான் அதுதாங்க இருக்கு, காட் மூட் பிகின்ஸ். பட் நான் தியேட்டர்ல பாக்குறப்போ வந்துட்டு மை காட் விசஸ் மை லாட் அப்படின்னு வந்துட்டு அந்த இன்டர்வெல்ல வந்துட்டு போர்ஷன் இருக்கும். ஓகேவா, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு போஸ்ட் கிரெடிட் சீன். ஓகேவா, போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து கடைசியாக வந்து நம்ம என்ஜிகே சூர்யா இறக்கி விட்டுருப்பாங்க. நம்ம எல்கேஜிக்கு பதிலாக யூகேஜி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு கருப்பு வெர்சஸ் வெள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போலிங் ஸ்டார்ட் சூனா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த 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 ஃபாண்ட்டும் அந்த அனிமேஷனும் நல்லா இருந்துச்சு. ஓகேவா, செகண்ட் பார்ட்டுக்கான லீடு விட்டுருப்பாங்க. அது உண்மையில் நல்லா இருந்துச்சு. ஓகே, அண்ட் யா, இந்த விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு பிஜிஎம்ஸ். ஓகே, பிஜிஎம்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்ச பிஜிஎம் வந்து நம்ம இந்திரன் சார் இருப்பார்ல, லைக் வந்து அவர் கேஸ்லாம் வந்துட்டு நெகா கொடுக்காம வந்துட்டு துரத்தி அடிச்சிருவாங்க. ஓகேவா, கடைசி அந்த எந்த சீனா வந்துட்டு அவர் மிளகா அரைச்சி பூசுற சீனு, நம்ம இந்திரன் சார் வந்துட்டு மிளகா அரைச்சி பூசுற சீன், அந்த சீன்ல வந்துட்டு பிஜிஎம் போட்டிருப்பாரு. அந்த கருப்பா கூடவா, ஓகேவா, அந்த கருப்பனே வறுமையா அந்த அந்த போர்ஷனை வந்துட்டு பிஜிஎம் கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு. நல்லா இருக்கும். ஓகேவா, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அண்ட் யா, அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம இது விஷயம்லாம் சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ்க்கு போவோமா? ஓகே, ரெஃபரன்ஸ்க்கு போவோம். எனக்கு தெரிஞ்சு நான் நோட் பண்ண வரைக்கும் வந்துட்டு போக்கிரி ரெஃபரன்ஸ், அப்புறம் விக்னேஷ் சிவன், ரத்னமாரி அந்த சாங்கோட ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் ஆயுத எழுத்து. ஓகேவா, அதுல வந்து ஜனகன மனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுத எழுத்து படத்துல வந்து பாரதி ராஜாவுக்கும் சருக்கும் சூர்யா சருக்கும் அந்த ஒரு சீன் இருக்கும்ல, ஃபேமஸான ஐகானிக்கான சீன், அதை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப உண்மையில செம்மையா இருந்துச்சு. அண்ட் மண்ணிலே ஈரம் உண்டு ஜெய்மீன் படத்துல அந்த சாங்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இதுக்கு ரிங்டோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது உண்மையில நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லியோ படத்தோட அந்த சாண்டியோட காஃபி ஷாப் சீன் இருக்கும், அதை திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. சம்மந்தமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. என்னோட சிங்கமோட ரீஎன்ட்ரி, சிங்கமோட ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் கூலி படத்தோட அது ஒரு வாய்ஸ் ஓவர்ல வரும். ஓகேவா, இந்த கேஸ் மாதிரி. ஓகேவா, நம்ம ஜார்ஜ் மரியம் வந்துட்டு தேவா வர்சஸ் சைமன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ்ன்னு சொல்லி கூப்பிடுவாரு. அது வாய்ஸ் ஓவர்ல போவோம். ஓகேவா, அது வந்துட்டு நம்ம ஆர்ஜிபியே வந்துட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஏகேயோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அட்டகாசம் படத்துல வந்துட்டு கண்ணாடி திருப்புனா எப்படி ஆட்டோ ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாஸ் கேட்பார்ல, அந்த சீனை வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அந்த சீன் இல்ல, அந்த டைலாக் சொல்லியிருப்பாரு. நல்லா இருக்கும். ஓகே, அண்ட் வந்துட்டு பழைய அம்மன் படத்துல நம்ம கரண் நடிச்ச அம்மன் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம நிழல் ரவி நடிச்ச அம்மன் படமா இருக்கும், அதை வந்துட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இந்த படம் பார்க்குறப்பே நம்மளுக்கு அந்த படம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்பே அந்த படம் ஞாபகம் வந்துருச்சு. இந்த படத்துலேயே சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. வந்துட்டு தி கார்டியன் சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட் படம். ஓகேவா, அந்த சீனை அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, லைக் அந்த ஹைவே ரோட்ல வந்துட்டு சூர்யா சார் வந்து இறங்கி கையிலேருந்து அந்த கத்தி வந்து வேகமா ஓடி போய் அந்த கார் வந்து ரெண்டா பொழப்பார்ல, அந்த சீனை வந்துட்டு அப்படியே அந்த கார்டியன் படத்துல அந்த சீனை நான் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன். அப்படி ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா அப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் அடிஷ்னலா இதை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும். நம்ம MK ஸ்டாலின் சார், அவரோட ரெஃபரன்ஸ் இருக்கும். அவரோட ஸ்டைல் வந்துட்டு இப்படி பண்ணுவார்ல, இப்படி பண்ணுவார்ல, செம்ம ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அந்த ஸ்டைல. அந்த ஸ்டைல நம்ம ஆர்ஜிபி பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம NGK சூர்யா சாரோட அவரோட எண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன்ல வந்துட்டு அந்த கேரக்டர் வருவாரு. ஓகேவா, பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் என்னோட ரெஃபரன்சஸ், நான் நோட் பண்ணி வச்ச விஷயங்கள். அண்ட் யா, அண்ட் அடிஷ்னல் ரெஃபரன்ஸ் வந்துட்டு ஆப்வியஸ்லி நீங்க பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க, கோஸ்ட் ரைடர். ஓகேவா, கோஸ்ட் ரைடர் படத்துல வந்துட்டு நம்ம நிக்லஸ் கேஜ் கிட்ட தான் வந்துட்டு அந்த செயின் இருக்கும், சங்கிலி இருக்கும். ஓகேவா, அந்த பில்டிங்ல இருந்து அவர் பைக்ல இருந்து பாயிரப்போ சங்கிலியை வீசி ஒரு மாதிரி பண்ணுவாரு. நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சங்கிலியே நெருப்பாம வரும். அது ஒரு உண்மையில் நல்லா இருக்கும். வந்துட்டு குதிரையில இன்னொன்னு ஓஜி ஒரு பழைய கோஸ்ட் ரைடர் இருப்பாரு. ஓகேவா, அவரோட குதிரையை சேர்த்து நெருப்பாகும். ஓகேவா, இந்த 2 கோஸ்ட் ரைடரை வச்சு மிக்ஸ் பண்ணி நம்ம கருப்பனுக்கு கொடுத்துருப்பாங்க. நல்லா இருக்கும். அந்த பைக்ல இருந்து குதிரையா மாறுதா இருக்கட்டும், அந்த குதிரை ரெட் கலர் நெருப்பால தகன்னு எரிஞ்சுக்கிட்டா இருக்கட்டும், வந்துட்டு அந்த சங்கிலியா இருக்கட்டும், அந்த ஸ்கார்ஃப் வந்துட்டு சங்கிலியா மாறும். லைக் இப்படி எடுத்து ஸ்கார்ஃப் வந்து அப்படியே சங்கிலியா மாறும். அந்த டிரான்ஸ்லேஷன் உண்மையில நல்லா இருந்துச்சுங்க. உண்மையில எதிர்பார்க்காத ஒரு விஷயம், செம்மையா இருந்துச்சு. ஓகே, நிஜமா செம்மையா இருந்துச்சு. அந்த வார்த்தை நான் சொல்ல முடியும். அண்ட் வந்துட்டு ஃபைட் சீன் இந்த படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தான் ஃபைட் சீன்ஸ் இருக்கு. முக்கியம் வந்து கருப்பு என்ட்ரி ஆகிறப்போ, ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து போர்ட்டர்லேருந்து வெளியாகிறப்போ அங்கே ஒரு சண்டை காட்சி நடக்கும்.
அதுல வந்துட்டு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு நம்ம சாயா மேக்கர். இது கோடு மூடு அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோமோவா போட்டிருப்பாரு. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு ட்ரெயின் ஃபைட்டு, அந்த ட்ரெயின் ஃபைட்டு தான் வந்துட்டு ட்ரெயிலர்ல பார்த்து நான் ஏமாந்துட்டேன் உண்மையிலே சொல்ல போனோம். செம்மையா இருந்துச்சு. இன்னும் ஒன் சிங்கிள் ஷாட்ல எடுத்த மாதிரி இருக்கும், ஆனால் அது சிங்கிள் ஷாட் இல்லை. ஓகேவா, அதே ஒரு டிசப்பாயின்மெண்ட். ரெண்டாவது டிசப்பாயின்மெண்ட் வந்துட்டு இந்த ட்ரெயின் ஃபைட் வந்துட்டு ஒரு இமேஜினேஷன். த்ரிஷா அவங்க வந்துட்டு ஒரு இமேஜின் பண்றாங்க இந்த மாதிரி ஃபைட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் ஏமாத்தி போட்டாங்க. ஆனா நல்லா இருந்துச்சு, எடுத்த விதம் நல்லா இருந்துச்சு. பட் வந்துட்டு அது உண்மை இல்லை, அப்படி ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் ஃபைட் சீன் உண்மையில தரமா இருந்துச்சுங்க. பிஜிஎம், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சாக்கு ஃபேஸ் வந்துட்டு கவர் பண்ணிருப்பாங்க. எடுக்கிறப்போ ஒரு மாதிரி இந்த காளியம்மன்லாம் இருக்காரு, பின்னாடி ஆளுங்க கையை அப்படி தூக்குற மாதிரி அந்த ஒரு ஃப்ரேம் வந்துட்டு ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ராசன் சாங் வரப்போ அங்க ஒரு ஃபைட் சீன் நடக்கும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சாங்கே சூப்பரா இருந்துச்சு. செம்ம ஒரு சாங்கு, செம்ம ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங். அதுக்கப்புறம் வந்து அந்த கார் ரெண்டா பொழக்கிற சீன் இருக்கும்ல, அது ஒரு ஃபைட் சீனே கிடையாது, ஒரு சீன், ஆக்ஷன் சீன், அவ்வளவுதான். ஓகேவா, இது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸா நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சிங்கம் ரீஎன்ட்ரி வரப்போ வந்து அவரு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அவருக்கு ஒன்று சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவாரு. ஓகேவா, அவர் RGB சொல்லியிருப்பாரு. சிங்கம் படத்துல வந்துட்டு நம்ம சூர்யா சார் வந்து சிரிக்க மாட்டாரு. அந்த அந்த ஒரு கிரீடியான லுக்கு தான் இருக்கும், நீங்க சிரிக்க மாட்டாரு. பட் இதை வந்து சிங்கம் சிரிச்சு சண்டை போட்டா இப்ப இருக்கும், அந்த மாதிரி பல்ல காட்டிட்டே சிரிச்சுக்கிட்டே சண்டை போடுவாரு. சூப்பரா இருக்கும், அது நல்ல ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் கடைசி கிளைமேக்ஸ் சாமி ஆட்டம், ஓகேவா, அது உண்மையிலே தரமா இருந்துச்சுங்க. செம்மையா மேக் பண்ணியிருக்காங்க. இவந்தும் வந்துட்டு 5 months பிஃபோர் அந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதை அடிஷ்னலா எடுத்திருக்காங்க இந்த சீக்வன்ஸை. ஓகேவா, ஸோ விச் இஸ் கிரேட் திங். சூப்பரா புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு வந்துட்டு 2 நாள் தான் எடுத்துக்கிட்டாங்க இந்த சீனை ஷூட் பண்றதுக்கு. ஸோ லைட்டிங், மேக்கப், கேமரா ஒர்க்கு, ஸோ அதை கோரியோ பண்ணணும், அந்த டான்ஸை கோரியோ பண்ணணும், அந்த ஸ்டண்ட்டை கோரியோ பண்ணணும், இந்த மாதிரி எத்தனை விஷயங்கள் இருக்கு. திரும்ப எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரூவும் திரும்ப கொண்டு வரணும். ஸோ யா, பெரிய 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 விஷயங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸோட கேட்டகரியில வரும். ஓகே, அண்ட் வந்துட்டு இன்டர்வல் மாதிரியான ஒரு சீன் வந்துட்டு நான் வந்துட்டு நோட் பண்ணியிருந்தேன். ஸோ எந்த மாதிரி சீன் தான் வந்துட்டு கருப்பு என்ட்ரி கொடுக்குறப்போ, அவர் வந்துட்டு முத இன்டர்வியூ ஸ்க்ரீன்ல வரப்போ வந்துட்டு அந்த பாக்ஸிங் ரிங்கில் வருவார்ல, அங்கே ஒரு சண்டை நடப்பாங்க. ஸோ அங்கே வரப்போ வந்துட்டு நம்ம நீதிக்கான கடவுளாக இருந்துக்கிட்டு நீதி தவறலாமா அப்படின்னு கேட்குறப்போ வந்துட்டு கோர்ட்டுக்கு வாங்க வந்து மாத்துங்க, அப்புறம் எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்பலேருந்து ஒரு மாதிரி இன்டர்வல் ஓகே கட் ஆக போகுது, இங்க வந்து இன்டர்மிஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சீன் போகும், ஒரு மாதிரி ஸ்லோ ஆகும், ஸ்லோ மோஷன்ல கொண்டு போவாங்க அந்த காட்சியை. ஸோ அந்த மாதிரி ஆணுச்சு. நினச்சி இங்கே தான் இன்டர்வல் வரப்போகுது, இல்லை வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு சத்தியம் வாங்குற சீன், கருப்பு கிட்டேருந்து அதுக்கப்புறம் நான் பவர் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்தியம் வாங்குற சீன்ல வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்லோவா ஆகும். அங்கேயும் நினைச்சா இன்டர்வல் வரும்னா அங்கேயும் இல்லை. சரி, அப்புறம் உண்மையான இன்டர்வல் எங்கேயாச்சும் இன்டர்வல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் ராசன் படத்துல வந்து பாட்டு காட்சியில இன்டர்வல் வர மாதிரி இருந்துச்சு, பட் கட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, அது அப்படியே அவர் கால் பேசி வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம RGBக்கு வந்து ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அங்க இன்டர்வல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட கார் ரெண்டா பொழக்கிற சீன் இருக்குல்ல, அந்த ரோட் ஹைவே சீன் இருக்குல்ல, ஸோ அந்த ரெண்டு கேமரா வந்து ரெண்டுத்தையும் ஃபோக்கஸ் பண்ணும். லைக் இங்க வந்துட்டு சூர்யா சார் இருப்பாரு, இங்க வந்துட்டு பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்துட்டு கால் ரெண்டா பொழந்து நடுவில் வந்துட்டு நம்ம த்ரிஷா மேம் இருப்பாங்க. ஓகேவா, நம்ம த்ரிஷா மேம் இருக்கு. இங்கேயும் இந்த ஃப்ரேம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துட்டு ரெண்டுமே கவர் பண்ணும். ஒன்னு பேக்ரவுண்ட்ல இருக்கும், ஒன்னு நம்ம சூர்யா சாரோட வந்துட்டு ஃபேஸ் வந்து முன்னுக்கு இருக்கும். அதுதான் ஒரு சைட்ல பார்த்து கண்ணாடி பாரு. ஓகேவா, அது உண்மையிலே அங்க ஒரு இன்டர்மிஷன் போடணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்துட்டு சில ஒரு 4-5 இடத்துல வந்துட்டு இன்டர்மிஷனுக்கான ஒரு சீன், இன்டர்மிஷன் லைக் சீன், ஓகேவா, அந்த மாதிரியான ஒரு சீன் வந்துட்டு நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ எத்தனை நோட்டீஸ் பண்ணி இங்கே கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு மேஜரான விஷயங்கள் நான் பேசணும்னு நினைச்சேன். எனக்கு பர்சனலாக எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டான ஒரு சீன். ஓகேவா, ஒரு 2 to 6 பாயிண்ட்ஸ் இருக்கு, டக்குன்னு நான் சொல்லி முடிச்சேன். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கருப்பு சாமி தண்டனை கொடுக்க தான் வந்திருக்காரு, கொடுத்துட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் படமே இல்லை, எனக்கு புரியுது. அதுக்கப்புறம் ஒரு மனசை கருப்பு சாமியோட ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டாரு. நீதிக்கான கடவுளா இருந்துட்டு நீதி தவறலாமா அப்படின்னு சொல்லி என் கோர்ட்டுக்கு வாங்க, முடிஞ்சா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஓகே சரி நான் வரேன், வந்து மாத்துறேன் அப்படி இப்படின்னு சொல்றாரு. ஈகோ ட்ரிகர் ஆச்சு கருப்பு சாமிக்கு. அது உண்மையை டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு அந்த டிசப்பாயின்மெண்ட். ரெண்டாவது வந்துட்டு கருப்பு சாமி வந்துட்டு மனசங்கிட்ட வந்துட்டு நான் பவர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நேர்மையாக தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிட்டாரான். அதுக்கப்புறம் அந்த கேஸ், அந்த பொண்ணு சாகுற வரைக்கும், பினு கேஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆகுற வரைக்கும் வந்துட்டு நம்ம கருப்பு சாமி பவர் யூஸ் பண்ண மாட்டாரான். ஏன்னா மனசனுக்கு சத்தியம் கொடுத்துட்டானா, அதெல்லாம் பவர் யூஸ் பண்ண மாட்டானா. என்ன கதைங்க அது, உண்மையிலே லாஜிக் அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு சாமியே
மனுஷனே நீதி தவறுனா, பட் சாமியோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தா மனுஷனுக்கு தான் நீதி தவறுவாங்க, பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, சாமி நேர்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அது எனக்கு புரியுது. பட் நம்ம அந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. என்னடா இது சாமி காப்பாற்ற வேண்டிய நேரத்துல காப்பாத்தாம வாக்கு கொடுத்துறேன், ப்ராமிஸ் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இப்படி கண்ணியமா இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. என் கருப்பு சாமி வந்துட்டு அழுவாரு ரெண்டு மூணு இடத்துல, கண்ணு கலங்குவாரு. அது உண்மையிலே எனக்கு இப்படி எப்படி சொல்றது, கண்ணு கலங்கு சார். அது வந்துட்டு சூர்யா சாரா பார்க்கும்போது, ஒரு ஆக்டரா பார்க்கும்போது கண்ணு கலங்கும் போது, அவர் பார்க்கும்போது உண்மையிலே நம்மளுக்கே அழுகு வருது. ஐயோ அழுகுறாங்களே, அந்த எமோஷன் செம்மையா கனெக்ட் ஆகுது. பட் கருப்பு சாமி அழுகுறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சாமியா நான் பாக்குறேன் சூர்யா சார, அந்த கேரக்டர் சாமியா பாக்குறேன். சாமி அழுகுதுரா அப்படின்ட்டு சாமியா உடஞ்சு போய் அழுது, அப்ப நம்மளே ஏமாத்திரம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? அண்ட் கருப்புசாமி சாரி கேட்கணும் அந்த கோர்ட்ல வந்துட்டு, கோர்ட் ரூம்ல வந்துட்டு. என்ன நம்ம நட்டி கேட்பாரு, என்ன தட்ஸ் ஆல். ஒரு ஜட்ஜை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணணும் தெரியுமா? யோர் ஆனர், மை லார்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணோம். இதுக்கு நீ மன்னிப்பு கேட்டுட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல வந்துட்டு கருப்புசாமி தயங்குவாரு. ஐயோ சாரி கேட்கிறேன். அப்புறம் கடைசியில அவரே ஒரு மாதிரி தயங்கி கருப்புசாமி சாமியை சாரி கேட்க வச்சிருவாங்க. ஐம் சாரி மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவாரு. அது உண்மையிலேயே ஒரு மாதிரி சீரியஸா, ஒரு மாதிரி டென்ஷனா அந்த சீனை எடுத்துட்டு போனாங்க. ஓகேவா? நம்மளுக்கு அந்த டென்ஷனை கடத்தி விட்டாங்க. எனக்கு செம்மையா கனெக்ட் ஆச்சு. என்னடா கடைசியில சாமியே சாரி கேட்க வச்சிட்டீங்களா அப்படிதான் எனக்கு லிட்டரலி ஃபீல் ஆச்சு. சாமியே உடஞ்சு போய் சாரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இந்த விஷயங்கள் வந்துட்டு கருப்புசாமி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரியான ஒரு உலகத்திலேருந்து ஒரு ஹெல், ஓகேவா, ஒரு நரகம், அங்கிருந்தா பேய்ங்க, இந்த எலும்பு கூடு, ஓகேவா, இந்த ஸ்பிரிட்லாம் வந்துட்டு சுத்தி இருக்கிற இடம், அது ரெட் கலரா இருக்கு. ஓகேவா? லிட்டரலி வந்துட்டு அப்சைட் டவுன்ல இருந்து போர்ட்டல் லைக் வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட போர்ட்டல் மாதிரி ஓபன் பண்ணி வெளியே வராரு. அதை பார்த்தோம் நல்லா இருக்கு. ஆனா என்னடா கருப்புசாமி அப்சைட் டவுன்ல இருந்து வராரு அப்படின்னு நம்மளுக்கு சொல்ற மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபேனா பாக்குறப்போ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சேன், என்னடா இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடிஷனலா என்னன்னா, கரெக்டா இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்ரிஷா மேம்க்கு வந்து ஒரு கனவு வரும். அந்த கனவுல வந்துட்டு அவங்க வந்து அந்த இருட்டான ரூம்ல, ரெட் கலரான ரூம், ஒரு இடத்துல வந்துட்டு தண்ணி மேல நடந்து போற மாதிரி. ஓகேவா? நடந்து போய் அங்க வந்துட்டு பின்னாடி ஒயரா வந்துட்டு ஒருத்தர் அங்கிருந்து தொங்கிக்கு இருப்பாரு. ஓகேவா? தண்ணியில நடந்து போறது சீன் எங்கேருந்து வரும்? சேர்ந்த திங்ஸ்ல நம்ம எல்லு வந்துட்டு அவன் வந்துட்டு மைண்ட்லேருந்து வேற ஆள் கூட கனெக்ட் பண்ணிக்கிறப்போ வந்துட்டு அவ ஒரு இடத்துல இருந்து தண்ணி மேல நடந்து போவா. ஓகேவா? அங்க கனெக்ட் ஆச்சா, அதுக்கப்புறம் அந்த ஒயரா பூத்திக்கிட்டு பின்னாடி ஒருத்தன் வந்து தொங்கி இருப்பான். அங்க கருப்புசாமி இருக்காரு. அப்படியே வெக்னா வந்துட்டு அந்த பின்னாடி இருந்து பூட்டி தொங்கி இருப்பான் மேல இருந்து. ஸோ அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தோன்னே தெரியும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா ரெஃபரன்ஸ் வைக்கலாம், அதுக்கு நீங்க இப்படியா வைப்பீங்க அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் நல்லா இருந்துச்சு அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் லியோ காஃபி ஷாப் சீனு அது உண்மையில மன்னிக்கவே முடியாது. அந்த நான் வந்துட்டு இப்போ தேடி பார்த்த வரைக்கும், அந்த படம் பார்த்த வரைக்கும், அந்த லியோ படம் இருக்குல்ல, நம்ம பார்த்திபன் காஃபி ஷாப் வந்துட்டு இமாச்சல் பிரதேஷ்ல வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு காஃபி ஷாப். ஓகேவா? இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கும். ஸோ எப்படி கருப்புசாமி திருஷம் அங்கே போனாங்க? அங்கே அவர் காஃபி ஷாப்புக்கு காஃபி நல்லா இருக்கும், அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அங்க போய் சாமிக்கு தான் இந்த எல்லையில விட்டா வேற இடத்துல பவர் இல்லையே, அங்க போய் என்ன எப்படி பவர் வந்துச்சு? எப்படி வந்துட்டு அவர் வந்துட்டு சாண்டி அந்த கெட்டவனோட மனசை மாத்தினாரு எப்படி? அப்படியே எனக்கு டவுட் வந்துச்சு. ஜியோகிராஃபிக்கலி கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்டேக்காக தான் எனக்கு தெரியுது. மிஸ்டேக்னு இல்லை, இந்த சீனை வைக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க தவிர்த்து லாஜிக்கலா எங்கேயாச்சும் போய் பொருத்தனமே அப்படின்னு இல்லை. ஒரே ஒரு விஷயம் தான் வந்துட்டு சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுற மாதிரி, இந்த மாதிரி ஒரு தப்பை நடக்க வேண்டிய தப்பை இந்த மாதிரி தடுத்து நிறுத்திட்டா கேஸ் வராதுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. பட் அது மட்டும் தான் கனெக்ட் ஆகிருக்கு. பட் இந்த சீனு கனெக்ட் இல்லை. இந்த சீன், இந்த நடந்த இடம் கரெக்டா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபீல் ஆச்சு. வந்துட்டு அந்த கார் ரெண்டா பழகிற சீன் இருக்கும். அதுல வந்துட்டு டிரைவ் பண்ணி இருக்கிறப்போ வந்துட்டு நம்ம கருப்புசாமி சொல்லுவாரு, இங்க இது நம்ம எல்லை இல்லை, இங்க எனக்கு பவர் இல்லைன்ற. எனக்கு கேட்டோன்னே என்னடா இது எல்லையா பவர் இல்லையா கருப்புசாமி நீங்களும் அப்படி சொல்லி அப்படின்னு தான் சொல்ற மாதிரி இருக்கு. பட் லாஜிக்லி கொஞ்சம் கரெக்ட் தான். இந்த எல்லைக்குள்ளதான் ஒரு பவர் ஒர்க் ஆகும், அவரு இந்த எல்லைக்கான சாமி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையிலே லாஜிக்கலா என்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியுது. ஓகேவா? மற்றபடி இல்லை. அண்ட் ஃபர்ஸ்ட் கேட்கறப்போ டேட்ல பாக்குறப்போ உண்மையிலே டிசப்பாயின்ட் ஆயிட்டேன். உண்மையிலே கடுப்பாயிடுச்சு, என்னடா சாமி பவர் இல்லைன்னு சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவேஸ் பார்க்க கொஞ்சம்
சம்மந்தப்படுத்திக்க முடியாது. ஓகே இது எல்லா சாமி, எங்க அம்மா அப்பாவும் அப்படிதான் சொன்னாங்க. ஓகே எல்லா சாமிக்கும் இங்கே தானே பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே குட், எனக்கு அது லாஜிக்கலி புரியுது, அக்செப்டபிளாக தான் இருக்கு உண்மையிலே ஆனஸ்டாக சொல்ல போனால். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணீங்க, எதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரிங்களா? நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் படம் வந்துட்டு 2 hours 30 minutes ஒரு படம். எங்கேயுமே லேக் இல்லை, போர் இல்லை, தூக்கம் வர மாதிரியான சீன்ஸ் இல்லை, ஃபோனை பார்த்து கொஞ்சம் பிரேக் எடுக்குமே அந்த மாதிரி சீன்ஸ் இல்லை. ஒவ்வொரு சீனும் கதையை நகத்துல சீனு நான் வந்துட்டு தான் போகுது. கதை வந்துட்டு ஒரு சுத்திர இடத்துல தான் சுத்திக்கு இருக்கு. கதை எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே முடிஞ்சு போச்சு, ஒரு 1 hourலேயே முடிஞ்சு போச்சு. நம்ம என்ன நினைச்சோம், இந்த கேரளாலேருந்து ஒரு அப்பா பொண்ணு வராங்க, பொண்ணோட ட்ரீட்மெண்ட்காக நகையை எடுத்துட்டு வராங்க வைக்கிறதுக்கு, ட்ரீட்மெண்ட் செலவுக்காக. அந்த நகையை திருட்டு போயிடுது. அந்த நகை கிடைச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு தான் கடைசி வரைக்கும் கதை போன்னு பார்த்தா பாதியிலே கதை முடிஞ்சிச்சு. சரி இதுக்கப்புறம் எந்த கதை எடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கதையை விட்டுட்டு இதுக்கப்புறம் தப்புலாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கருசாமி ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு திரும்ப இந்த மாதிரி தப்பு நடக்கணும்னு சொல்லிட்டு மற்ற கேஸை வந்துட்டு கேஸ் வராம தடுத்துக்கு இருக்காரு, தப்பு நடக்காம தடுத்துக்கு இருக்காரு. அந்த நோக்கி கதை போகுது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா வந்துட்டு நல்ல ஒரு கோட் டிராமா, அந்த டிராமா, அந்த எமோஷன், அந்த ஃபீலிங் அப்படி கனெக்ட் ஆகுச்சு. அந்த நடிச்ச நடிகர்களால இந்திரன் சார் ஆகட்டும், அதுக்கு ஒரு பொண்ணு பின்னு சொல்லி அவர் பொண்ணு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க, அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல, சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ஓகேவா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவங்க எமோஷன், அந்த கோர் எமோஷன் அதெல்லாம் எனக்கு அதுக்கு அதை நடிச்ச விதம், எடுத்த விதம் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஃபுல்லா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்லோ ஓடுதான் கேட்கல, அந்த பேசிங் அந்த ஸ்லோவா கொஞ்சம் ஓடுச்சு அந்த டிராமா, பிகாஸ் இட் இஸ் த கோர்ட் ரூம் டிராமா. ஸோ அதனால வந்து அந்த ஸ்பீடு இவ்வளவுதான் இருக்கணும். ஓகேவா? விறுவிறுன்னு போனா அந்த டிராமா கனெக்ட் ஆகாது, அந்த எமோஷன் கனெக்ட் ஆகாது. அந்த 1 hourக்கான எடுத்துக்கிட்ட சீனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து இந்த இன்டர்வெல்லே வந்து கதை வந்து அப்படியே கமர்ஷியலா மாறி போச்சு. ஃபுல்லா மசாலா கலந்த இந்த மாதிரி விஷயங்கள்லாம், செம்ம செலிப்ரேஷன் விஷயங்கள்லாம் வந்து அதாவது சுருக்கமா சொல்ல போனா ஆர்ஜிபி என்ன சொன்னாரோ ப்ரீ இன்டர்வியூ இல்லை, ஓகேவா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னென்ன இன்டர்வியூ சொன்னா கரெக்டாக கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் 1 hour வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாக கூட்டம் ட்ராமா, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி நிஜமா அப்படிதாங்க இருக்கு, உண்மையிலே நல்லா இருக்கு. சுரேஷ் சார் செம்ம ஸ்டைலிஷா காமிச்சிருக்காங்க. போட்ட பீஜம் சாயமிக்கர் பின்னி இருக்காரு. லைக் வந்து புதுசான்னு இல்லை, நம்ம ஆல்ரெடி கேட்ட பாட்டு வெரப்பா, காட் மோட், ராத்து ராசன், கருப்பா கூடவா, இந்த சாங்லாம் இருக்குல்ல, 4 சாங்லாம் இருக்குல்ல, இதே வந்துட்டு லைக் ரிமிக்ஸ் பண்ணி, ஓகேவா, ரிமிக்ஸ் பண்ணி திரும்ப வேற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோமோ பண்ணி ஸ்பீட் அப் பண்ணி ரேப் பண்ணி விதவிதமா போட்டுருக்காரு. இந்த 4 சாங்கை வச்சு விதவிதமான வெர்ஷன் ஆஃப் சாங்ஸை வந்துட்டு உருவாக்கி இருக்காரு. பிஜிஎம்லாம் போட்டிருக்காரு. அதுல வந்துட்டு சிங்கம் பிஜிஎம் எடுத்து சிங்கம் பிஜிஎம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெரப்பா கூட மிக்ஸ் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? சிங்கம் பிளஸ் வெரப்பா வச்சு கருப்பு வரான் வழி மறைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் பிஜிஎம் வந்துட்டு ரிமிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உண்மையிலே. ஓகேவா? அதே சாங்கை வச்சு புதுசா எதுவும் போடுறது, அதே சாங்கை வச்சு ஆல்ரெடி போட்ட சாங் வச்சு ரிலிக்ஸ் இல்லாம மியூசிக் மட்டும் ஓட விடுறது, ஓகேவா, பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட விடுறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அத்துத்தலராக இருக்கட்டும், அத்துத்தலர் உண்மையிலே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. இந்த படத்துக்குள்ள வச்சது உண்மையிலே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த எமோஷனலான சாங் வரிசையில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் வந்துட்டு ஆத்தி ராசாத்தி. அது உண்மையிலேயே வந்துட்டு தீராசாத்தி அது வந்துட்டு அப்படியே கோரஸை கேட்கும் போது உண்மையிலே கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. உண்மையிலேயே கண்ணில் அது உண்மையிலே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு அந்த சாங். ஓகேவா? அத்துத்தலாரோட அந்த சாங் உண்மையிலே இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சாங் உண்மையிலே சொல்ல போனேன். அண்ட் வந்துட்டு பிஜிஎம்ஸ் சூப்பராக இருக்கு. கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அந்த கருப்பன் வந்துட்டு பைக்லேருந்து டிரான்ஸ்ஃபார்மேஷனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. படம் எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன லாஜிக், ஓகே, லாஜிக் பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது தான், மேஜிக் தான் முக்கியம். பட் ஒரு துளி கூட லாஜிக்கெல்லாம் எப்படி அப்படிதான் கேட்குற மாதிரி இருக்கு. பட் எனிவேஸ் படம் செம்ம என்டர்டெய்னிங்காக இருக்குது. முழு படத்தை உட்காந்து பார்க்க முடியுமா? பட் என்னைய பொறுத்த வரைக்கும் சீன் பை சீனா பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படுது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் தான் தோணுது. ஓகேவா? எதுவுமே வந்துட்டு சலிச்சும் போகாது. அப்படிதான் ஆர்ஜிபி சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அது சொன்னதும் கரெக்டாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் 10-15 வருஷம் கழிச்சு வந்தா கூட இந்த படம் வந்துட்டு லைக் போட்டா கூட நம்ம திரும்ப பார்த்துட்டு தான் இருப்போம் அவர் சொன்ன மாதிரி. ஸோ விச் அவர் ஒரு உண்மையில நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ பிரைம் வீடியோ வந்துட்டு அவைலபிளாக இருக்கு. யாரெல்லாம் ஒன்று பார்க்கல, டேட்டில் மிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஓடிடியில் வந்துட்டு டிவியில் போட்டு நீங்க செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் கீழே ஷேர் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, டேக் கேர், பாய்.